எங்கே போன மாப்பிள்ள? உனக்காக தான் வெயிட் பண்ணி கிளம்பணும். ம் லைப்ரரியில் புக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். ஓ, என்ன புக் படிச்சிட்டு இருக்க? முதுகுல குத்து. அந்த புக்கு தான் படிச்சுட்டு இருந்தேன். புக்குன்னு தான் ஞாபகம் வந்தது. பேலன்ஸ் எங்க? புக்குக்கும் பேலன்ஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்போ உனக்கும் புக்குக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஐயோ, எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. மீரா, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரத்துக்கு பஸ்ஸும் வராது. வெயிலும் அதிகமா இருக்கு, வண்டியில பெட்ரோலும் இருக்கு. இந்த முட்டாளுங்க பண்ண தப்புக்கு சரி பண்ற சான்ஸை எனக்கு கொடுப்பியா ப்ளீஸ்? சேம் டைலாக். சரி, இங்க எதுக்கு வந்திருக்கோம்? லாஸ்ட் மந்த் செக்ஸ் ஒர்க்கரை பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதுனல. அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க வீடா? இதான் அந்த வீடு. உனக்கு எப்படி தெரியும்? உள்ள இருந்து சத்தம் கேக்குது இல்ல? விஜய், விஜய் ஒண்ணு இல்ல, ஹாஸ்பிடலுக்கு போலாம். கிருஷ்ணா, வேணாம், எனக்கு பயமா இருக்கு. படுத்துக்கோ. கிருஷ்ணா, ஸ்டார்ட் பண்ணு. ஏய், முதல்ல கத்தாத. கிருஷ்ணா, கர்ப்பிணி பொண்ணு, கர்ப்பிணி. இந்த பொண்ணு இல்ல, கார்ல இருக்காங்க. சார், இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு சைன் பண்ணுங்க. ஹஸ்பண்ட் நீங்க தானே? நான் ஹஸ்பண்ட் இல்ல. ஓகே, கார்டியன்ல சைன் பண்ணுங்க. அப்படி சொல்லுங்க. கிருஷ்ணா த கார்டியன். ஏமா, ஏபி பாசிட்டிவ் பிளட் வேணும்னு கேட்டனே, கிடைச்சிச்சா? ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார், ஆனா இன்னும் பிளட் கிடைக்கல. இட்ஸ் வெரி அர்ஜென்ட், மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே சார். டாக்டர், கிருஷ்ணா, ஹாஸ்பிடல்ல சிகரெட் என்ன? ஓ சாரி. சரி, என்னாச்சு சொல்லு. யா, பாப்பா பிறந்துடுச்சு. ஓ சூப்பர்ல. குழந்தைய பாக்குறியா? நான் பார்த்து என்ன பண்ண போறேன்? பரவாயில்ல, வா. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணு. சிகரெட் நாத்தம். என்னமோ கேரிங். ஹாய். தேங்க்ஸ் அக்கா. தேங்க்ஸ் எனக்கு இல்ல, கிருஷ்ணாக்கு சொல்லு. அவர்னால தான் சரியான நேரத்துக்கு வர முடிஞ்சது. பரவாயில்லங்க, பாப்பா ரொம்ப அழகா இருக்கா. இன்னைக்கு இவ உயிர் பழைச்சிருக்கானா, அதுக்கு காரணம் இந்த அக்கா தான். நாளைக்கு இவளோட அப்பா யாருன்னு இந்த உலகம் கேட்கும்போது அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. அதுக்கு தான் கன்சீவ் ஆன உடனே பயத்தில் அபார்ஷன் பண்ணிடணும்னு நினைச்சேன். ஆனா அக்கா எனக்கு தைரியம் சொன்னாங்க. உன் வாழ்க்கையில துணை ஒண்ணு வேணும்னு நினைச்சுன்னா அந்த குழந்தை உயிரோட இருக்கணும்னு சொன்னாங்க. இந்த குழந்தை காதலால பிறந்ததா இல்ல காமத்தால பிறந்ததான்னு எனக்கு தெரியல. ஆனா இவளை உயிருக்கு மேல நான் அன்பை காட்டி அவளை நான் வளர்ப்பேன்.